அனைவருக்கும் வணக்கம். நரிகள் ஜாக்கிரதை. அது என்ன, வீட்டுக்கு வெளியில் நாய் வளர்க்குறவங்க, ஏதோ ஒரு இடத்துல நாய் வளர்க்குறவங்க வெளியில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருவாங்க, நம்மளை வந்து நாய்க்கடியிலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு. அதனால் நரிகள் ஜாக்கிரதை. இந்த நரிகள் ஜாக்கிரதை அப்படிங்கிறத நம்ம வேலை பார்க்குற அலுவலகங்கள், நம்ம ஒரு தொழில் பண்ணோம்னா, நம்ம ஆரம்பித்தோம்னா அங்கே உள்ள வேலை பார்க்குற மக்கள்கள் உள்ள இடத்துல, இது மாதிரி பொதுமக்கள் புழங்கக்கூடிய பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய எந்த தொழில் செஞ்சாலும், எந்த நிறுவனங்கள் செஞ்சாலும் அங்கே உள்ளுக்குள்ளே நரிகள் ஜாக்கிரதை அப்படின்னு போடணும். ஆமாம், அப்படி தான் இன்றைய காலகட்டம் இருக்குது. ஆஃபீஸில் கூட வேலை பார்ப்பாங்க, நம்ம கூடயே பேசுவாங்க, ஆனால் பின்பக்கம் போய் நரி வேலையே பண்ணிவிடுவாங்க. அவங்க நல்லவங்க நினச்சிட்ருக்கோம். அதனால் நம்ம லைஃபுக்கு போயிடும். ஸ்கூல்லையும் அப்படி தான், நம்ம கூட இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், அவங்க ஸ்டடீஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, எதுக்கு என்னென்ன சோர்ஸஸ் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆமாம், நம்ம அதுக்காக நம்ம மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்காக, வாழ்க்கையில் உயர்றதுக்காக அங்கே படிக்கிற இன்ஸ்டியூஷன், ஸ்கூலு, காலேஜு, எங்கேயும் சரி, அவங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸஸை சொல்ல மாட்டாங்க, ஆனால் கூட நட்பாகவே இருப்பாங்க. ஆமாம், அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா. ஏன்னா நாயை பற்றி நிறைய இதில் பேசியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப்னா நாய்கள் மாதிரி இருக்கணும். நாய்கள் பார்த்திங்கன்னா நன்றியாக இருக்கும் வளர்க்குறவங்களுக்கும். அது கூட்டத்தை சேர்ந்து, அது கூட்டத்தார்களுக்கு ஒரு சத்தவன் கூப்பிட்டு அந்த நாய் உடனே ஓடி வந்து எதிர்கூட்டங்களை, நாய்கள், புதுசாக வர்ற நாய்களை, விரோதி நாய்களை போய் மிரட்டும், பயமுறுத்தும். அது மாதிரி நட்புகள் நாய்கள் மாதிரி இருக்கணும். உறவுகளும் அப்படி நாய்கள் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். நாய்களை பிறப்பில் எந்த உயிரும் கேவலம் கிடையாது. நம்ம நாயின்னு சொல்கிறோம், அது வந்து என்னென்ன வேலைகளை செய்து பாருங்கள். என்னடா அந்த ஒரு நாயை பற்றியே பேசுகிறாரு. குற்றவாளிகளை கண்டுபிடிக்குது, துப்பு துளக்குது. நம்மளால் முடியுமா? நம்மளோட சுவாசத்தில் அது சிறந்தது, சுவையிலையும் நம்மளோட அது சிறந்தது. அதனால தான் சொல்கிறேன், எப்படா தியானம் பண்ணால் அவர் வந்து உயர்ந்த நிலைக்கு போகலாமே, சுவாசமும் மேம்படும், சுவையும் மேம்படும், எல்லா உணர்வுகளும் மேம்படும்னா நம்ம நாயே எடுத்துக்கலாமே. நமக்கு புரியாத சுவையெல்லாம் அதுக்கு புரியும், நமக்கு புரியாத ஸ்மெல்லெல்லாம் அதுக்கு புரியும். அதனால தான் நம்ம உணர்வு மையங்களில் மேம்பட, நம்மளுடைய ஆனந்தம் மேம்பட நான் தியானம் பண்ணுங்கள், அது உங்கள் உணர்வுகளை மேம்பட்ட நிலைக்கு கொடுக்கும். உணர்வுகளில் மேம்பட்ட நிலைக்கு போனால் தான் நம்ம உன்னதமான இறைசக்தியை உணர முடியும். அதனால நான் சொல்கிறேன். இப்போ நாயை பற்றி நம்ம பண்ணப்போ நிறைய பற்றி பேசுகிறப்ப நாய் வந்துருச்சு. இன்றைக்கி உலகத்தில் நாய்கள் மாதிரி கூட்டம் எங்கேயுமே இல்லை. நரிகள் கூட்டம் தான். நிறைய நம்ம என்ன வளர்த்து என்ன பண்ணாலும் அது வேலையை காமிச்சிட்டு போயிடும். அதனால தான் சர்க்கஸில் பார்த்திங்கன்னா நரி மட்டும் இருக்காது மேக்ஸிமம். அது எல்லாம் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் வந்து ஆடியன்ஸ் மூடி பண்ண சொல்கிறப்ப அது பாட்டுக்கு படுத்துக்கும், அது பாட்டுக்கு நம்மளை ஏமாற்றிடும். அதான் நரிகள் மாதிரி கூட்டம் தான் இந்த உலகத்தில் பெருகிடுச்சு. அதுதான் இந்த உலகத்தில் இன்றைக்கி பிரச்சனை. ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் மனிதர்கள் வந்து நாய்கள் கூட்டம் மாதிரி இருந்தாங்க. அன்பா, ஒற்றுமையா. நாய் ஒன்று கடிச்சிக்கலன்னு சொல்ல முடியாது, அதை விட்டுருவோம், அதை விட்டுறலாம். நான் சொன்ன நன்றிக்கு சொல்கிறேன். தன்னுடைய எஜமானுக்கு உண்மையான விசுவாசியாக நாய் இருக்குல்ல, அதை சொல்கிறேன். இன்றைக்கி எல்லாம் நரிகள் கூட்டம் தான் அதிகமாகிடுச்சு. அதனால் அலுவலகங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் நரிகள் ஜாக்கிரதைன்னு போடணும். கூடயே இருக்கிறாங்க ஒரு பிஸ்னஸில், அப்படியே குழி பறிச்சுட்டு போயிடுறாங்களே. இப்போ அலுவலகங்கள், பொது இடங்கள் அப்படி இருந்தால் பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேயே இருந்து கிடக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியில் நாய்கள் ஜாக்கிரதைங்கிற மாதிரி இப்போ வீட்டுக்குள்ளே நரிகள் ஜாக்கிரதைங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு அண்ணனை தம்பி கெடுத்துட்றான், தம்பி அண்ணன் கெடுத்துட்றான், அக்கா தங்கச்சி கெடுத்துட்றா, தங்கச்சி அக்கா கெடுத்துட்றா. லைஃப் இப்படிலாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நரிகள் மாதிரி எண்ணம் உள்ள மனிதர்கள் இந்த உலகத்தில் பெருகினத்தினால தான் இவ்வளோ விஷயம். 1ஆம் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், அடுத்த உலகப்போர் வரக்கூடாது, உலகம் தாங்காது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி அடுத்த உலகப்போர் வந்தால் மனுஷன் வந்து 4வது உலகப்போர்னு ஒன்று வரும்பொழுது அவன் கற்கால் தாக்கிக் கொள்வான். இது வேண்டாமே. நம்பிக்கை துரோகம், பாசமாக இருந்து நடித்து மோசம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வேண்டாம். அது இறைவனுக்கு வந்து உகந்தது அல்ல. இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நம்ம வந்து செய்யக்கூடிய வேலை அல்ல. அதனால் யாரும் யாரையும் கெடுக்காமல் நரிகளின் வேலைகளை எந்த காரணம் கூட நம்ம செய்யக்கூடாது. காலேஜில் நம்ம கூடயே படிச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம கூடயே இருப்போம். பார்த்தா நம்ம ஜாலியாக சந்தோஷமாக பேசின விஷயங்களை போய் மேனேஜ்மெண்ட்டை சொல்லிவிடுவான்.
பிரின்ஸிபால்கிட்ட சொல்லிவிடுவோம். அதனால் நம்ம லைஃபே பல வருஷம் படிப்பை தள்ளி படிக்கிற மாதிரி ஆகிடும். இப்பேற்பட்ட மனிதர்கள் இன்று பெருகி விட்டார்கள். ஆகையால் நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நயவஞ்சகத்தனத்தை விட்டு ஒழிப்போம். யாரையும் பழிவாங்கிற எண்ணத்தை விட்டு ஒழிச்சிடணும். இறைநிலையை நோக்கி முடிவான ஒன்று மரணம் தானே, அதுக்காக இந்த ஆட்டம் ஆடுறது. ஆதலால் நாம் எல்லாம் வல்ல பரம்பொருளை உணர நன்றி உணர்வுடனும் நம்பிக்கையுடனும் எல்லோருக்கும் நல்லது செஞ்சு வாழ்வோம். வாழ்க வாழ்க. அடுத்த ஒரு சந்திப்போம்.